நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்றீங்க. உங்க பேரண்டல் இன்சூரன்ஸ உங்க கம்பெனியோட கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல சூஸ் பண்ணுமா? இல்ல பிரைவேட்டா நீங்க ரீட்டெயில் பாலிசி சூஸ் பண்ணுமான்னு உங்களுக்கு நெறைய தடவ இந்த சந்தேகம் வந்திருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் என்வைரன்மென்ட்ல நீங்க ரெகுலரா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுற மாரி இருக்கும். நீங்க இந்த மாரி ஸ்விட்ச் ஓவர் ஆகுற உங்க கொலீக்ஸ்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய புது கம்பெனிஸ்ல பேரண்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் குடுக்குறது கிடையாது. ஸோ நீங்க ஆல்ரெடி பேரண்டல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல நீங்க கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்போது உங்க பேரண்ட்ஸுக்கு பெட்டர் கவரேஜ் கிடைக்காம போயிடலாம். இதுக்கு பெட்டர் நீங்க எப்பவுமே ரீட்டைல் பாலிசிஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதனால என்ன கண்டினியூஸ் கவரேஜ் அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கும். எஸ், ரீட்டைல் பாலிசியில வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பா இருக்கும். உங்க பேரண்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்கும்போதே இந்த ரீட்டைல் பாலிசிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு அப்படின்னா உங்களால ரீட்டைல் பாலிசிஸ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் உங்களுக்கு பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ரீட்டைல் பாலிசிஸை சூஸ் பண்ணாதீங்க, உங்கள் கார்ப்பரேட் பாலிசியை ரிலை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுறோம்.